அண்ணாத்து, கஸ்மாலம், கைதே, அந்தாண்டப்போ, அப்பால பார்த்துக்கலாம். வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது an ode to சென்னை தமிழ். வெல்கம் டு எப்படி. நாம ஏற்கனவே நிறைய இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் சென்டென்சஸ், டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். இல்லை தமிழ் சென்டென்சஸ் அன்றாட நடப்புல யூஸ் பண்ற வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பரிச்சயமான சென்னை தமிழ்ல உள்ள ஒரு சென்டென்ஸை எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசையா இருந்தது. அந்த விபரீத முயற்சியோட பலன் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நம்ம இந்த ஒரு சென்டென்ஸை உதாரணமா எடுத்துக்கிட்டு அதை அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு அதுக்கப்புறம் இணைச்சு இங்கிலீஷ்ல சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். வாங்க. This is my ode to Chennai Tamil. அடங்கொக்கமக்கா, அந்த பேமானி அசால்ட்டா கிருஷ்ணாயில் விலைய சல்லுன்னு ஏத்திட்டான். மறுபடியும் அடங்கொக்கமக்கா, அந்த பேமானி அசால்ட்டா கிருஷ்ணாயில் விலைய சல்லுன்னு ஏத்திட்டான். இது தற்போதைய பெட்ரோல் விலை உயர்வுக்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நம்ம நேரடியாவே டிரான்ஸ்லேஷனுக்குள்ள போயிடலாம். அடங்கொக்கமக்கா, யுவர் சிஸ்டர்ஸ் சன் இல்லட்டா டாட்டர்னு எடுத்துக்கலாம். யுவர் சிஸ்டர்ஸ் சன் எடுத்துக்கணும், நெஃப்யூன்னு சொல்லலாம். பேமானி, பேமானினா a person with no integrity, a dishonest man. அதாவது இந்த ஆனஸ்டா இல்லாத ஒரு மனுஷனை தான் வந்து பேமானி. பேமானிங்கிறது வந்து எனக்கு என்னமோ இது வந்து உருதுல உள்ள ஆரிஜின் நினைக்கிறேன். அதுல இருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேமானி அது வந்து a person with no integrity, உண்மையாவே நம்பத்தகுந்த மாதிரி இல்லாத ஒரு மனுஷனை தான் வந்து பேமானி அப்படின்னு சொல்றாரு. அசால்ட்டா, அசால்ட்டானா வந்து டூயிங் சம்திங் வெரி ஈஸிலி, சாதாரணமா ஒன்ன பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது, அதான் அசால்ட்டா. அது வந்து இங்கிலீஷ்ல வந்து கேஷுவலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அசால்ட்டானா வந்து கேஷுவலி. கிருஷ்ணாயில், அது வந்து பெரும்பாலும் வந்து கெரசின் ஆயில் ரெண்டையும் கலந்துதான் வந்து கிருஷ்ண ஆயில்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஆர் கிருஷ்ண ஆயில்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கெரசின் அவங்களுக்கே தெரியும், மண்ணெண்ணெய், மண்ணெண்ணையும் ஆயிலும் சேர்ந்தது. ஸோ அது வந்து பெட்ரோல் இல்லாட்டினா கேஸ் இல்லாட்டினா ஆயிலுக்கும் அது வந்து பொருந்தி வரும். விலை, விலைனா வந்து ரேட் இல்லைன்னா ப்ரைஸ், எவ்வளவு விலை அப்படின்னு கேட்குறோம்ல, அதான் வந்து இது வந்து ப்ரைஸ். சல்லுன்னு, சல்லுன்னா ஃபாஸ்டா, லைக் கோயிங் அட் லைட்னிங் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது மின்னல் வேகத்துல அப்படி போறது வந்து, அதான் சல்லுன்னு. அது வந்ததுன்னு தெரியாது, போகிறதுன்னு தெரியாது, அதான் சல்லுன்னு, ரொம்ப ஃபாஸ்டா. ஏத்திட்டான் அப்படின்னு சொல்றது வந்து இன்க்ரீஸ்ட், அதாவது கூட்டுறது, இன்க்ரீஸ் ஆகுறது. இல்லாட்டினா அது வந்து பாலிஷ்டா சொல்லணும்னு வந்து ஹைக்டு, ஹைக், ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஹைக். அது வந்து இன்க்ரீஸ் இல்லாட்டா கூடுறது, விலை ஏறுறது, அதுக்குள்ள இன்னொரு வார்த்தை வந்து ஹைக். Now let's put the pieces together. இது வரைக்கும் நம்ம ஒரு வார்த்தையா பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ள மீனிங்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி பார்ப்போமே. அடங்கொக்க மக்கா, அந்த பேமானி அசால்ட்டா கிருஷ்ணாயில் விலைய சல்லுன்னு ஏத்திட்டான். Dear nephew, that dishonest man has casually hiked the price of petrol at lightning speed. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணல, எல்லா வார்த்தைகளும் அதை சும்மா அசம்பிள் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். That dishonest man has casually hiked the price of petrol at lightning speed.
இது ஒரு கைண்ட் ஆஃப் ஓட் டு சென்னை தமிழ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எத்தனையோ வகையான தமிழ் பார்த்துருக்கிறோம். ஸ்ரீலங்கன் தமிழ், மலேசியன் தமிழ், லைக் நெல்லை தமிழ், மதுரை தமிழ், கொங்கு தமிழ் என்னெல்லாமோ பார்த்துருக்கோம். இது வந்து இட்ஸ் மை ஓட் டு சென்னை தமிழ். அது வந்து சமீபத்தில் சென்னைக்கு பயணம் பண்ணப்போ வந்து இம்ப்ரெஸ் ஆன நிறைய வார்த்தைகளை கேட்டு இம்ப்ரெஸ் ஆனதுனால வந்த விளைவு தான் இது. நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.